நடக்குது, நிறைய காரியம் நடக்குது. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் பதிவு பண்ணி வைக்கிறது இல்லை. ஆனால் எது பதிவு பண்ணி சரித்திரத்தில் வைக்கப்படுதோ அது முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அதை அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள்னு அர்த்தம். வெறும் உலகம் மாத்திரம் இல்லை, கர்த்தர் கூட அதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரம் அப்படியே பதிவு பண்ணப்பட்டிருக்குது, வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அந்த ஜனங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்ந்த காரியங்கள், அவர்கள் சந்தித்த காரியங்கள் எல்லாத்தையும் வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு இன்சிடென்ட், ஒரு சம்பவம் சரித்திரத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் அது அவ்வளவு முக்கியம் செலுத்தப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ உலகமே அப்படி சரித்திரத்தை பதிவு பண்ணும்போது கர்த்தர் எவ்வளோ அதை விட பெரியவராக இருக்கிறார். அவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. அவர் இந்த வேதத்தை நம்ம கையில் எழுதி கொடுத்துருக்கிறார். என்னத்தை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க? ஒரு மனுஷன் உட்கார்ந்து ஒரு சபைக்காக ஜெபம் பண்ணதை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். அந்த மனுஷன் பிலிப்பிய சபையை குறித்து அவர் அந்த சபை எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணினாரோ, அவர்கள் என்னவா இருக்கணும், அவர்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி அவர் விரும்பி ஜெபம் பண்ணினாரோ, அது அவர் அப்படி கடிதத்திலே எழுதி, சரி கடிதத்தில் எழுதுனதை அப்படியே விட்டுருக்கலாமே, வேதத்திலையும் அதை கொண்டு வந்து நம்ம கையில் கர்த்தர் கொடுத்து இன்னைக்கு வாசிக்க வைக்கிறாருன்னா அவ்வளவு தேவன் அதையும் முக்கியப்படுத்தி இருக்கிறார். சபை சரித்திரத்தில் இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஜெபத்தை, இப்படிப்பட்ட வேதத்தில் இருக்கிற ஜெபங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஏன்னா வேதத்தில் இருக்கிற ஜெபங்கள் கனப்படுத்தப்பட்டவைகள். தேவனே அதை கனப்படுத்துறார். தேவனே ரெஸ்பெக்ட் தோஸ் பிரேயர்ஸ். வேதத்தில் இருக்கிற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்தார். ஆகவே வேதத்தில் இருக்கிற ஜெபங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கணும். ஆண்டவரை இப்படி நடக்கட்டும். நிறைய பேருக்கு ஜெபத்தை பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் ஏன்னா ஏதோ நீ உன் குறையெல்லாம் கர்த்தருக்கு சொல்லு அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உண்மை, கடவுள் இடத்துல நம்முடைய தேவையை அன்றன்றுள்ள அப்பத்தை கேட்க வேண்டும்னு இயேசுவே சொல்லித்தரார். ஒவ்வொரு நாளும் கேளு, ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆகாரத்தை கேளு கர்த்தர் இடத்துல அப்படின்னு. ஆகவே ஆகாரத்தை கேட்கிறது, நம்முடைய வசதியை கேட்கறது, நமக்கு சுகத்தை கேட்கறது தவறு கிடையாது. ஆனால் இதை மாத்திரம்தான் அதிகமாக சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இதுதான் பிரேயர்னாலே இதைத்தான் மனதில் கொண்டு வராங்க. ஆனால் சில காரியங்களை குறித்தும் நாம் ஜெபிக்க வேண்டும். அவைகளெல்லாம் மிக அவசியமானது நம்முடைய வாழ்க்கைக்கு. பவுலும் அப்படிதான் திருச்சபைக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படி இருக்கட்டும், இப்படி அவர்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் அப்படின்னு. ஆகவே இந்த பிலிப்பியர் முதல் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் பல வாரங்களாக, குறிப்பாக கடந்த 4 வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி இந்த பிலிப்பிய ஜனங்கள் காக பவுல் ஜெபிக்கிறார். அவர்களை அழைக்கும் போது இப்படி அழைக்கிறார், உதவிக்காரரே. அவர்களை அழைக்கும் போது நீங்கள் உதவிக்காரர்கள் என்று அழைக்கிறார். சபை மக்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவிக்காரர்களாக இருக்கிறார்கள். சுவிசேஷத்துக்கு உதவிக்காரர்களாக இருக்கிறாங்க. அவர்களை உதவிக்காரர்னு அழைக்கிறார். நீங்கள் உங்களை அப்படிதான் பார்க்கணும். கடவுள் என்னை அப்படிதான் வச்சிருக்கிறார். ஒரு சபையில் தேவன் என்னை அப்படிதான் பார்க்கிறார். நான் ஒரு உதவிக்காரன். என்னால் உதவி செய்ய முடியும், என்னால் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க முடியும், நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். அப்படிதான் ஆண்டவர் என்னை அழைக்கிறார், அப்படிதான் உங்களை அழைக்கிறார், உதவிக்காரர்களே அப்படின்னு அழைக்கிறார். 3வது வசனத்தில் சொல்றாரு, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இது வரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால், அந்த அளவுக்கு ஹெல்பிங் மைண்ட், அந்த அளவுக்கு அவர்கள் உதவிக்காரர்களாக இருந்திருக்கிறாங்க. பிலிப்பிய சபையை அவர் சொல்றாரு, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்றதை எடுத்து சொல்றார். இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கணும். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல், சுவிசேஷம்னா கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக என்ன செய்தார், அதான் சுவிசேஷம். அவர் என்ன செய்தார் என்பதை கேட்ட நாள் முதல், அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும், இது வரைக்கும், நாம் வாழப்போகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் அதுக்கு உடன்பட்டவர்களா இருக்கிறோமே, அதுதான் அந்த கிறிஸ்தவனுடைய உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். அவன் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறான், கர்த்தர் தனக்காக என்ன செய்திருக்கிறார்னு கேட்டிருக்கிறான். ஆகவே அந்த சுவிசேஷத்துக்கு உடன்படுறான். அது மற்றவர்களுக்கும் போகணும்.
நான் பெற்ற அந்த ரட்சிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அந்த பாவ மன்னிப்பை எல்லாரும் கேட்கணும். கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவர், நல்லவர் என்பதை கல்வாரி சிலுவையின் மூலமா எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். என்ன அவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்றதை சிலுவையின் மூலமா எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இதை எல்லாரும் கேட்கணும், எல்லா ஜனங்களும் கேட்கணும். இதுக்கு நானும் உடன்படுறேன், இதுக்கு நானும் உதவிக்காரராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிலிப்பிய சபை மக்கள் இருந்தார்களாம். ஒரு சபை அப்படிதான் இருக்கணும், ஒரு விசுவாசி அப்படிதான் இருக்கணும். ஆண்டவராக இயேசு உங்களுக்காக என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா அங்க ஆரம்பிக்கும். அதை விட்டு நீங்க விலக மாட்டீங்க. அதற்கு உடன்படுகிறவர்கள் ஆயிடுவீங்க. அதை குறிச்சே கவனம் இருக்கும். அது முன்னேறணும், அது வளரணும், அது பெருகணும், அது ரீச் ஆகணும். ஏன்னா இந்த சுவிசேஷம் அப்படிப்பட்டது, அற்புதமானது. கட்சி பற்றி பரப்புறது எப்படி, அவனுக்கு அந்த தலைவர் ஏதோ நல்லது செஞ்சிட்டார், ஆகவே அந்த மனுஷன் தான் மாத்திரம் இல்லை, தான் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க வைக்கிறான். தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் கூட்டு வந்து நிறுத்துறான், தான் சொந்தத்தெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறான். ஏன்னா அந்த மனுஷன் அந்த நற்செய்தி, அந்த நல்ல விஷயத்தை அனுபவிச்சுட்டான். அது போலதான் சுவிசேஷம், அதை விட மேலானது இது. கல்வாரி சிலுவையிலே தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறார்னு கேட்கும்போது அந்த மனுஷன் அதை விட முடியாது. அவன் அதுக்கு உடன்படுகிறான். அப்படிதான் அந்த ஹார்ட் தான் வரும், அந்த இருதயம் தான் வரும் சுவிசேஷத்துல உடன்படு. அதனால தான் நம்முடைய ரட்சிப்பு ரொம்ப அவசியம். நான் எதை கேட்டு இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இது மதமாற்றம் இல்லை, இது ஒரு அற்புதமான செய்தி. தேவன் எனக்காக என்ன செய்தார், என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்ற செய்தி, அதான் நற்செய்தி. அந்த செய்தியை கேட்டவனுக்கு நிச்சயமா அவனுடைய ரட்சிப்பு அன்ற நாள்ல இருந்து அவன் ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறான், உடன்பட ஆரம்பிக்கிறான். அப்படிதான் சொல்றாரு 4வது வசனத்துல. 3வது வசனத்துல உடன்பட்டவர்கள், இது வரைக்கும் உடன்பட்டவர்கள். எத்தனை ஆண்டுகள் தெரியல, எத்தனை காலங்கள் தெரியல, அவ்வளவு காலங்கள் தேவர் இன்வால்வ்ட், அவர்கள் அதுல இன்வால்வ் ஆகுறாங்க. 4, 5, 6 வசனங்களை நான் வாசிக்க போறேன். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும், ஜெபத்தை பத்தி சொல்றார், நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் சொல்றார், உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுறேன், உங்களை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். 2 வார்த்தை யூஸ் பண்றார் அவங்கள பத்தி சொல்லும் போது. ஐ ப்ரே வித் ஜாய், சந்தோஷத்தோடு நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்றேன். உங்களை கர்த்தருக்கு முன்ன கொண்டு போகும்போது, கர்த்தருக்கு முன்ன கொண்டு போய் உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணும் போது உங்களை குறித்து சந்தோஷப்படுறேன் அப்படின்றார். அப்படிதான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு விசுவாசியை குறித்து இருக்கணும் பாருங்க. ஒவ்வொரு சபையை குறித்தும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் அப்படிதான் இருக்கணும். வேற ஏதாவது சபையிலேருந்து வந்திருந்தா கூட திரும்பவும் அந்த ஊருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சுன்னா, அந்த சபைக்கு போனீங்கன்னா அங்கே போய் அப்படிதான் இருக்கணும். அந்த போதகருக்கு அப்படிதான் இருக்கணும். உங்களை குறித்து அவர் சந்தோஷப்படணும், உங்களை குறித்து அவர் பெருமைப்படணும், உங்களை குறித்து கர்த்தருக்கு அவர் நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசி கொடுத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தர் அவர் ஸ்தோத்தரிக்கணும் பாருங்க. உங்களை குறித்து சந்தோஷப்படணும். வெறும் சபை குறித்து மாத்திரம் சொல்லலை, குடும்பத்தில் கூட சொல்றேன், தொழிலில் கூட சொல்றேன், நீங்கள் வேலை செய்யற இடத்துல கூட சொல்றேன். உங்களை குறித்து அவர்கள் சந்தோஷப்படணும், உங்களை குறித்து கடவுளுக்கு அவங்க நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளா இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார், உதவிக்காரர்களா வச்சிருக்கிறார். ஆகவே அந்த மாதிரி நாம புரிஞ்சு வாழணும் பாருங்க. ஜெபம் என்பது ஏதோ வாயில வர்றதை சொல்றது இல்லை, அர்த்தம் உள்ளது ஜெபம். ஜெபம் என்பது ஏதோ ஜெபம் பண்ணியா எவ்வளவு நேரம் பண்ண அப்படி இல்லை. ஜெபம் என்பது ஏதோ மனசுல தோன்றதெல்லாம் சொல்றது இல்லை, ஒரு முட்டாள்தனம் கிடையாது பாருங்க. ஜெபம் மிகவும் அர்த்தம் உள்ளது, ஜெபம் மிகவும் அர்த்தம் உள்ளது, ஜெபம் பிரயோஜனம் உள்ளது, ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கிறது, அர்த்தம் உள்ளதா இருக்கிறது. ஆகவே ஏதோ ஜெபம் பண்ண, ஏதோ காலையில் எழுந்த ஏதோ மகப் பண்ணிட்டு கர்த்தர்கிட்ட ஏதோ ஒப்பிச்சிட்டு போனது இல்லை. அவங்கள ஆசீர்வதி, இவங்க ஆசீர்வதி, இவங்க ஆசீர்வதி, அவங்கள ஆசீர்வதி, இயேசு நாமத்தில் ஆமென், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். அவ்வளவுதான். பிள்ளைங்களாம் உட்கார்ந்து இருக்கும், எப்போ முடியும்னு உட்கார்ந்து இருக்கும். ஏன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒப்பிச்சுட்டு, ஏதோ ஒப்பிச்சிட்டியா அப்படி தானே கேட்குற மாதிரி, படிச்சிட்டியா ஒப்பிச்சிட்டியா அந்த மாதிரி தான், ஜெபம் பண்ணிட்டியா
ஜெபம் பண்றது ஏதோ மனசுல இருக்கிறது வாயில வர்றதெல்லாம் கொட்டுறது இல்லை, அர்த்தம் உள்ளது. ஒரு மனுஷன் வாயை திறந்து கர்த்தரிடத்துல சொல்றான். அதுதான் பவுல் சொல்றாரு, நான் உங்களை நினைக்கும் போது கர்த்தரிடத்துல நான் நன்றி சொல்றேன், உங்களை நினைக்கிறேன்றார் பாருங்க. பிரேயர் நினைச்சு ஜெபம் பண்றது. நினைவுகள் அந்த இடத்துல தெளிவா இருக்குது. தான் என்ன நினைக்கிறேன்றது அப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. நான் என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்றத தெளிவா எழுதியிருக்கிறார் பாருங்க. நான் என்ன ஜெபம் பண்ணனே மறந்துட்டேங்க அப்படி இல்லை, என்ன நினைக்கிறேன், என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறேன்றது தெளிவா சொல்றாரு பாருங்க. ஆகவே ஜெபம் ஒரு அர்த்தம் உள்ளது. அதனால தான் பாருங்க பயப்படாம எழுதியும் கொடுத்துருக்கிறார், நான் இதைத்தான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு. ஆகவே ஜெபம் என்பது அருமையானது பாருங்க. அவர் என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. 5வது வசனம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, அதை தான் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை நம்புறாராம். ஜெபம் என்பது நம்பிக்கையில வெளிப்படுகிற ஒன்று. ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணும் போது நம்பிக்கை இல்லாதவனா ஜெபிக்க கூடாது பாருங்க. நம்புகிறேன் அப்படின்றார், நான் நம்பி ஜெபிக்கிறேன் அப்படின்றார். இன்றைக்கும் அப்படிதான். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும்போது ஜெபம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கர்த்தரிடத்துல உங்களுக்கு நம்பிக்கை உருவாகும் போது, அதனால்தான் பாடல்கள் எல்லாம் அப்படி பாடுறோம். வந்த போதே உங்களுக்கு அந்த நம்பிக்கை ஆரம்பிச்சிடணும். உள்ள உட்காரும் போதே அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள துளிர் விடணும், அங்க முளைக்க ஆரம்பிக்கணும் பாருங்க. அதுக்கு தான் இது மாதிரி கட்டிடத்தை கட்டி இருக்கிறோம். ஏதோ வந்தோம், ஏதோ சபை சடங்காச்சாரியத்தை முடிச்சோம், ஞாயிற்றுக்கிழமை மத சடங்காச்சாரியத்தை முடிச்சோம் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு நம்பிக்கை நேரம். இந்த நம்பிக்கை நேரத்துல அந்த நம்பிக்கை வரணும் பாருங்க. அப்போ வீட்டில் போய் ஜெபம் நிச்சயமா உருவாகும். ஜெபம் நிச்சயமா வாயிலிருந்து வரும், இருதயத்திலிருந்து வரும், கர்த்தரை நோக்கி சொல்லுவோம். அப்போ சொல்றாரு, நான் நம்பி ஜெபிக்கிறேன் அப்படின்றார். எதை நம்பி ஜெபிக்கிறாரா? ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் முடிய பண்ணுவார். ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் இருக்கிற வரைக்கும் அதை செய்து முடிப்பார் அப்படின்னு நம்புறாராம். இன்னைக்கு கூட நாம் அப்படிதான் ஜெபிக்கணும். எதையுமே நான் அரைக்குறையா விடக்கூடாது. ஆண்டவரே, எதை செஞ்சாலும் நான் முழுமையா செய்யணும், எதை செஞ்சாலும் நான் 100% செய்யணும். பவுல் சொல்றாரு, தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை முடிக்கும் போது சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன்றாரு பாருங்க. நான் முடித்தேன்றாரு. இன்னைக்கு நாம கூட அப்படிதான் சொல்லணும். எங்க என்ன தேவன் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன செய்ய வச்சிருக்கிறாரோ நான் அதை செய்து முடிப்பேன். அப்போ எதையுமே விட்டுட்டு போறது இல்லை பாருங்க. அரைக்குறையா விட்டுட்டு போறதுக்காக கர்த்தர் நம்மளை இந்த உலகத்துல வைக்கல. அரைக்குறையா விட்டுட்டு போறது கூட ஒரு வகையில மரணம் கூட அரைக்குறையா விட்டுட்டு போறது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போகணும் பாருங்க. பில்லி கிரஹாம்ன்ற ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை போதித்த ஒரு பிரபலமான மனுஷன், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய சுவிசேஷகர். அவர் பிரசங்கம் பண்ணால் பல ஆயிரம் ஜனங்க, பல லட்சம் ஜனங்க வருவாங்க பாருங்க. ஸ்டேடியமாக தான் பேசுவார். ஏன்னா அவர் பேசுகிற இடம் ஃபுல் பேக்காக இருக்கும். பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்றீங்கன்னு சொல்லும் போது பல்லாயிரக்கணக்கான ஜனங்க அவர்கிட்ட நிற்பாங்க பாருங்க, நான் ஏற்றுக்கொள்றேன்னு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் பில்லி கிரஹாம்னு சொல்லிட்டு நெட்டில் தேடி பாருங்க. அவர் எழுதிய புத்தகங்கள்லாம் இருக்குது, வாங்கி படிச்சு பாருங்க. இயேசு ஒரு மனுஷன் ஏன் ஏற்றுக்கொள்ளணும், கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வைக்கிறவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளணும், இயேசு யார், என்ன செஞ்சார்ன்றத நடுத்தர மக்களுக்கு கூட, பாமர மக்களுக்கு கூட, சாதாரண மக்களுக்கு கூட எடுத்து சொல்லக்கூடிய, தெருவில் இருக்கிற மக்களுக்கு கூட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனுஷன் பாருங்க பில்லி கிரஹாம்ட்டு. இன்னும் உயிரோடு இருக்கிறார். 95 வயசாகுது இப்போ, இன்னும் உயிரோடு இருக்கிறார். நேற்று தான் அவர் பர்த்டே, நேற்று அவர் பர்த்டே. அவர் 95 வயசு. கடவுள் ஏன் வச்சிருக்கிறார்? ஏன் செய்து முடிக்கிறவர்களா நம்ம வாழணும். அதைத்தான் பவுல் ஜெபிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில எப்படி இருக்கணுமா, முடியே நடத்தி வருவார் என்று நம்புகிறேன் அப்படின்னு ஜெபிக்கிறார். இந்த உலகத்துல ஏதோ வாழணும், ஏதோ கல்யாணம் பண்ணணும், வயசு வந்துருச்சா. ஒருத்தர் சொல்றாரு கல்யாண வாழ்க்கை 40 வருஷம் அப்படின்றார். அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த பீரியட் அது வரையும் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்னு அவரே நிர்ணயிச்சிடுறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் நாம வாழணும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதை செய்யணும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதை செய்யணும். இந்த வயசு வந்துச்சா கல்யாணம் பண்ணிடணும், இந்த வயசு வந்துச்சா வேலைக்கு போயிடணும், இந்த வயசு வந்துச்சா நாம சாகிறதுக்கு ரெடி ஆயிடணும். இப்படிதான் நினைச்சு வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. கிடையாது. 95 வயசு ஆகுது, இன்னும் சாகலை. ஏன்? தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய வச்சிருக்கிறார். அது முழுமையான பிறகுதான் இந்த உலகத்தை விட்டு நீங்க போகணும். அற்ப வயது. அதனாலதான் பாருங்க, நான் நம்புறேன்,
நிறைய பேருக்கு நம்ம சபை கல்லறையில் இடம் கிடைக்காது. ஹலோ, காலையில் ஒரு துக்க செய்தியை சொல்றீங்களே அப்படின்னு, இன்னும் கல்லறையில் இடம் இல்லைன்றாங்க. கோயிலுக்கு நான் இத்தனை வருஷம் வரேன், கல்லறைக்கு இடம் இல்லையே. புரியாது பிறகு சிலருக்கு. கல்லறைக்கு ஒருத்தங்களை கூப்பிட்டேன் நான், நீங்கள் போகிற இடம் சரியில்லை, வந்து வசனத்தை சரியாக போதிக்கிற இடத்துக்கு போய் உட்காந்து வசனத்தை கேளுங்க, அங்கே போகாதீங்கன்னா. கல்லறையில் இடம் தர மாட்டாங்கயா, அங்கேருந்து வந்துட்டேனா அப்படின்றாங்க. சாக போகிறது என்னைக்கோ, சாக போகிறது எப்பயோ அப்படின்னா அவங்களுக்குள்ள பாதியில கூட போயிடுவேன், எனக்கு தெரியாது, எப்போ போவேனே தெரியாது. இது மாதிரி பேசும்போது அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சம்பந்தமா இருக்கும். என்னைக்கு சாவரம் தெரியாது, ஒழுங்கா இரு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அது ஒத்து போகும். ஏன்னா அவங்களாம் அந்த மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க, நினைச்சுன்னு வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. என்னைக்கு வேணாலும் சாவேன், ஆனா நான் செய்து முடிச்சுட்டு தான் சாவேன்னு சொல்லி நம்புறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். நான் சீக்கிரமா கல்லறைக்கு போக மாட்டேன், சாவு எனக்கு தூரம். ஏன் எனக்கு சாவு தூரம்? எனக்கு என்று தேவன் சில காரியத்தை நியமித்து வச்சிருக்கிறார், நான் செய்யணும்னு வச்சிருக்கிறார். நான் அதெல்லாம் செய்ய போறேன், அதெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு கர்த்தரை நான் நம்புறேன், செய்து முடிப்பேன். பவுல் சொல்றார், பிலிப்பிய சபையே, நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிற இந்த விஷயம் கடைசி வரையே இருக்கணும், எல்லாரும் அதை செய்து முடித்தவர்களா மரிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கணும் அப்படின்றார். இன்னைக்கு அப்படிதான் நீங்களும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தாவே, என்னை எதுக்காக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறீர், நான் அதை செய்து முடிக்கணும். எடுத்துக்கொள்ளும் எல்லாம் கேட்டுன்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கே என்ன எடுத்துக்கொள்ளும், இன்னைக்கு இல்லை, கர்த்தர் எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு காலம் இருக்குது. அது என்ன? நான் செய்து முடிக்கிற காலம். என் வாழ்க்கையில என்ன தேவன் செய்ய வச்சிருக்கிறார், அது நிறைவேறுகிற காலமா இருக்கணும். அதுதான் என் மரணமா இருக்கணும். நான் இந்த பட்டாசு வச்சுக்கிட்டு இந்த மோளம் அடிச்சுக்கிட்டுலாம் போவாங்க பாருங்க, தொந்தரவா இருக்கும் பாருங்க. இந்த ரோட்ல போற ஜனங்க இப்போ வாசல்லையே கொண்டு போறதுனால ரொம்ப கொலப்படியா இருக்கும் பாருங்க. பட்டாசெல்லாம் சாதாரண பட்டாசுலாம் பெரிய பெரிய பட்டாசை வச்சு, மலைக்கு வைக்கிற பட்டாசுலாம் கொண்டு வந்து இங்கே வச்சு வெடிச்சு போஸ்ட்டில், அந்த போஸ்ட்லேருந்து இந்த போஸ்ட்டில் கட்டி ஜனங்க போக முடியாத அளவுக்கு நிற்க வச்சு அது வெடித்து முடிச்ச பிறகு போக வைக்கிறதும் ரொம்ப கொலைப்படி பண்ணுவாங்க பாருங்க இந்த ரோட்லலாம். அந்த மாதிரி இன்னும் மூட நம்பிக்கையும் முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய இடத்துல இருக்கிறாங்க. இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம், அவர் செத்துட்டாருன்ற சந்தோஷத்தில் பண்ணுறானுங்களா? ஒரு நாள் கேட்டேன் நான், செத்துட்டார் போயிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமா? சரி, ஏதோ ஒரு பண்டிகைக்கு தானே வெடிப்பீங்க, இதுவும் ஒரு பண்டிகை மாதிரி ஆக்கிட்டீங்களே. செத்த பிறகு உங்களுக்குன்னு அது டான்ஸ் ஆடுறதும் மோளம் அடிக்கிறதும், அங்கே ஒரு கூட்டம் உட்காந்து அழுதுன்னு இருக்குது, நீ என்ன ஆட்டம் ஆடின்னு இருக்கிற, என்னையா அது அப்படின்னு கேட்டேன் பாருங்க. நான் ஒரு இடத்துல போய் கேட்டேன், என்னத்துக்கு இந்த மாதிரி மோளம் அடிச்சுக்கிட்டு என்னத்து இந்த மாதிரி பண்ணுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமா அவர் போயிட்டாருன்னு அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, எதுக்கு இதெல்லாம் செய்கிறோன்னா, அவர் வாழ்ந்துட்டு போறாரு, அதனால இதெல்லாம் பண்றோம். வாழ்ந்துட்டு போறாரு அந்த மனுஷன். ஏசாயால சொல்லி இருக்கிறத தான் இவங்க எல்லாம் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க செத்துட்டு போகும்போது இந்த மரம் செடியெல்லாம் கை தட்டுமா, நீங்க போகும்போது இந்த உலகத்தை விட்டு போகும்போது மரம் செடியெல்லாம் கை தட்டுமா, இந்த மனுஷன் வாழ்ந்துட்டு போறாரு. வேதத்தில் அப்படியே சொல்லி இருக்குது. அதைத்தான் இவங்கெல்லாம் வேற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்து முடிச்சுட்டு போனோம் பாருங்க, செஞ்சு முடிச்சுட்டு போனோம். கர்த்தர் அதுக்கு தான் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஏன் இந்த புதிய நாள் கொடுத்திருக்கிறார், புதிய வாரத்தை ஏன் கொடுத்திருக்கிறார், ஏன் இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார், இந்த மாதம் உங்க கையில கடவுள் ஏன் கொடுத்திருக்கிறார், இதுல நீங்க செய்ய வேண்டியது இருக்குது. அதனாலதான் சாவு உங்களுக்கு தூரமா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, மரணம் உங்களுக்கு தூரமா இருக்கட்டும், ஆபத்துக்கள் உங்களுக்கு தூரமா இருக்கட்டும். ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருக்கிறீங்கன்னா எழுந்து வந்துருங்க. அது வியாதிக்காரர்களுக்கு, உதவிக்காரர்களுக்கான இடம் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எல்லாரும் என்னை வந்து பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி சுய பரிதாபம்லாம் நிறைய. ஒருத்தவங்களுக்கு கவலை, என்னை யாருமே வந்து பார்க்கல. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கிறத வந்து பார்க்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. நான் நல்லா இருக்கும்போது ஜனங்க என்னை வந்து பார்க்க, நான் ஒன்றும் இல்லாத போது வந்து என் கூட உட்காந்து என்னை பார்த்து பரிதாபப்பட்டு இன்னும் என்னை கீழே போக வைக்கக்கூடாது. நல்லா இருக்கும்போது என்னை வந்து ஜனங்க பார்க்கணும், கர்த்தர் எனக்கு எவ்வளோ நல்லவர், கர்த்தர் எனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், கர்த்தர் என்னை எப்படி தூக்கி எடுத்திருக்கிறார், எப்படி என்னை உயர்த்தி இருக்கிறார், ஜனங்க அதை பார்க்கட்டும். கர்த்தாவே, நாம் கீழான நிலைமையில் இருக்கிறது. இயேசு சொன்னார் பாருங்க, கல்வாரி சிலுவையில்
போகிறதுக்கு மறிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், எனக்காக அழாதீங்கன்னு சொன்னார். இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் சொல்லணும், எனக்காக அழாதீங்க, எனக்குன்னு ஒரு முடிவு இருக்குது, எனக்குன்னு ஒரு நல்ல நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஒரு முன்னேற்றத்தை வச்சிருக்கிறார், நான் அதை காண்பேன், நான் இப்படியே இருக்க மாட்டேன். என்ன குறித்து பரிதாபப்படாதீங்க, என்ன குறித்து சாதாரணமாக நினைக்காதீங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவார், நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. காலவேளை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொண்டு வாங்க. மரணம் உங்களுக்கு தூரமாக இருக்கட்டும். சாவு பயம் வந்தா கூட சொல்லுங்க, இல்ல நான் செய்ய வேண்டியதை கர்த்தர் நிறைய வச்சிருக்கிறார், எப்படி நான் போக முடியும்? அவன் அப்போ இந்த பிலிப்பியர் 5ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அவர் சொல்றாரு, நான் ஒரு காரியத்தை நம்புறேன். இன்னொன்னு சொல்றாரு, முடிய நடத்தி வருவார் நான் நம்புறேன். உங்க வாழ்க்கையில் அது முழுமையா முடிக்கணும், அறக்குறையா நீங்க விட்டுட்டு போக கூடாது, நம்புறேன் அப்படின்றார். அதுக்கப்புறம் சொல்றாரு 5வது வசனம் முதல் பகுதி, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். துவக்கத்தை பத்தி சொல்றார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு துவக்கம் உண்டாயிருக்கிறதா, அந்த துவக்கத்தை இங்க எடுத்து சொல்றார். அந்த துவக்கம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சந்தித்த அந்த நாளை பத்தி சொல்றார். அந்த துவக்கத்தின் நாளை பத்தி சொல்றார். 2 விதமான நாளை பத்தி வாசிக்கிறோம். 1 4வது வசனம் பாருங்க, 5வது வசனம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை வாசிங்க. அதை இயேசு கிறிஸ்துவின் 2 விதமான நாள் பத்தி சொல்றார். துவக்க பண்ணப்பட்ட நாள், இயேசு கிறிஸ்துவின் நாள். 2 நாள் பத்தி சொல்றார். ஒரு நாள் ஏதோ துவங்கின நாள், இன்னொரு நாள் இயேசு கிறிஸ்துவின் நாள், அதாவது இயேசு மீண்டும் வரப்போகிற நாள், இஸ் செகண்ட் கம்மிங். அவர் திரும்பவும் இந்த உலகத்துக்கு வரப்போகிற நாள். 2 நாளை பத்தி சொல்றாரு. அந்த முதல் நாளை முதல்ல புரிஞ்சுக்குவோம், அப்புறம் 2வது நாளை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். முதலாவது நாள் என்னன்னா, முதலாவது காரியம் என்ன? துவங்கின நாள். என்ன, எங்க துவங்குச்சு, யார் ஆரம்பிச்சு வச்சா, என்னது இது அப்படின்றத தான் நாம இனிமே பார்க்க போறோம். தேவன் ஒரு விஷயத்தை நமக்குள்ள துவங்கி இருக்கிறாரா, அதுலயே சொல்லி இருக்குது, நற்கிரியை துவங்கினவர், உங்களில் நற்கிரியை துவங்கினவர் அப்படின்னு. துவங்கினது எங்க ஆரம்பிச்சது? நம்முடைய ரட்சிப்பின் நாளை குறிக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட நாள், அந்த கிருபையை சந்தித்த நாள், அந்த இயேசுவை சந்தித்த நாள். ஒவ்வொருவரும் அந்த இயேசுவை சந்தித்து இருக்கணும். பாருங்க, இயேசுவோடு கூட அந்த உறவை ஏற்படுத்தின அந்த நாளை பத்தி சொல்றார். அன்றைக்கு ஒரு காரியம் வாழ்க்கையில துவங்கி இருக்குது. அது என்ன? we became good workers, நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக்கி ஆக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைய நாளில் இருந்து ஒரு துவக்கத்தை பத்தி சொல்றார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள், நம்முடைய வாழ்க்கையில துவங்கின ஒரு நாளா இருக்கிறது. புதிய வாழ்க்கை, புதிய நம்பிக்கை, புதிய மனது, புதிய வாழ்வு கர்த்தர் நமக்குள்ள ஆரம்பித்ததை பத்தி அங்க வாசிக்கிறோம். துவங்கின நாள், அது இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும், அவர் வருகிற வரைக்கும் அப்படின்னு. அப்போ துவங்கின நாள், அந்த துவங்கின நாள் தான் நமக்குள்ள உண்டான அந்த ரட்சிப்பை குறிக்கிறது. ரட்சிப்புனா என்ன? விடுதலை. சிறையிலிருந்து விடுதலை தான் ரட்சிப்பு. என்ன சிறையில் இருந்தோம்? எழுத்தின்படி நாம யாரும் எந்த சிறையிலையும் இல்லை. இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை, யாரும் அப்படி போனது இல்லை. எழுத்தின்படி சிறையில யாரும் நம்ம போனது இல்லை. அப்படிப்பட்ட காரியம் எதுவும் நம்ம செய்யலை. ஆனால் ரட்சிப்பு என்பது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, அர்த்தத்தை குறிக்கிறது. அப்போ எந்த சிறையில் இருந்தேன்? பாவத்தின் சிறையில் இருந்தேன், பிசாசின் ராஜ்யம் ஆளுகையின் என்ற ஒரு சிறையில் இருந்தேன், அவனுடைய அடிமைதனம் என்ற ஒரு சிறையில் இருந்தேன், வியாதி, தரித்திரம், சமாதானம் இல்லாம என்ற ஒரு சிறையில் இருந்தேன். பாவம் எப்படிப்பட்டதுன்னா நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கெடுக்கக்கூடியதா இருக்குது, நம்முடைய குடும்பத்தை கெடுக்கக்கூடியதா இருக்குது. அது ஒரு வியாதி போல, அது ஒரு கிருமி போல, அது ஒரு மனுஷனுடைய ஜீவியத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை அது அரித்து விடுகிறது. அவனுடைய வாழ்க்கையை ஒரு குஷ்டரோகத்தை போல, ஒரு கேன்சரை போல வாழ்க்கையை நாசமாக்குகிறது, உயிரை எடுக்குது. பாருங்க, வாழ்க்கையில எல்லா விதமான குழப்பத்தையும் உள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமையான காரியம் பாருங்க பாவம். இது ஒரு சிறை போல நம்மை சிறைப்படுத்தி வைத்திருந்தது. பாருங்க, நம்மை இதிலிருந்து வெளியே வந்த ஒரு நாள் தான் ரட்சிப்பு. இதிலிருந்து வெளியே வருவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் தான் நற்செய்தி. இன்று நீ வெளியில வரலாம்.
ஜெயிலர் வந்து கதவை தட்டுற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஜெயிலர் வந்து கதவை தட்டுறாரு, வெளிலவா உனக்கு ஒரு குட் நியூஸ், நீ வெளியில வரலாம். உடனே கேட்கணும் அந்த மனுஷன், எப்படி நான் வெளில வரலாம்? உன் பிரச்சனையே, உன் தண்டனையே, உன்னுடைய இடத்தை வேற ஒருவர் எடுத்துக்கிட்டார், நீ வெளியில வரலாம். இதான் நற்செய்தி. இன்றைக்கு இதை கேட்டிருக்கிறீர்களா? இந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழலாம். இனி பாவத்துக்கோ பிசாசுக்கோ இருளின் அதிகாரத்துக்கோ நீங்கள் கீழ் இல்லை. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே இனி ஒரு புது ஜீவியம். இதை நம்புகிற இயேசு என்னுடைய இடத்தை எடுத்துக்கிட்டார், எனக்காக அவர் மரித்தார், என் சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார், என் தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். நான் இனி ஆசீர்வாதமா வெற்றியா வாழ்வதற்காக அவர் என்னுடையதை எடுத்துக்கொண்டார். நான் இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வாழ்வு தான் ரட்சிப்பு. இந்த விடுதலை உங்கள் வாழ்க்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த விடுதலை இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்ன அறிவிக்கிறார். இதுவரை கேட்காம இருந்தீங்கன்னா உங்களுடைய இடத்தை அவர் எடுத்துக்கிட்டார். ஜெயிலர் கதவை தட்டி ஒரு நற்செய்தியை சொல்றாரு, யூ கேன் பி ஃப்ரீ நவ். இனி நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், நீ சுதந்திரமா இருக்கலாம். யாருக்கும் இனி நீ அடிமை இல்லை, நீ ஒன்றிற்கும் இனி அடிமை இல்லை. இனி எல்லாம் உன்னுடைய சுதந்திரம், இனி உன்னுடைய சாய்ஸ். நீ இனிமே தெரிந்தெடுத்து வாழலாம். நன்மையின் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் நீ தெரிந்தெடுக்கலாம். நீ என்ன இனிமே சொல்லுகிறாயோ அது இனிமே உன் வாழ்க்கை. இனி உனக்கு துணையா கர்த்தர் இருப்பார். ரட்சிப்பு அப்படிப்பட்டது. உங்களுக்கு விடுதலையை அறிவிப்பது தான் ரட்சிப்பு. இன்றைக்கு நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். வேதம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. அப்போ மெய்யான விடுதலை இயேசு நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க, மெய்யான விடுதலை. இன்றைக்கு இந்த நற்செய்தியை கேட்டிருக்கிறீர்களா? இயேசு எனக்காக அந்த இடத்தை எடுத்துக்கிட்டார். இந்த நிமிஷத்திலிருந்து அது உங்களுடையதா இருக்கிறது. விடுதலை உங்களுடையதா இருக்கு. நீங்கள் போய் சுதந்திரமா வாழலாம், நல்லா வாழலாம், தலை நிமிர்ந்து வாழலாம். எல்லா பாவத்திலிருந்து, எல்லா தண்டனையிலிருந்து, எல்லா குற்ற உணர்விலிருந்து, எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்து நீங்கள் இன்றைக்கே இப்பொழுதே இந்த நிமிஷத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். ரட்சிப்பு என்பது உங்களுக்காக இயேசு பெற்று தந்த இலவசமாக இருக்கிறது. அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறது. அதுதான் நம்முடைய வேலை. இட்ஸ் அவர் பார்ட் இஸ் பிலீவிங், இஸ் பார்ட் இஸ் சேவிங். அவருடைய வேலை என்னை ரட்சிப்பது. என் பகுதி நான் அதை நம்புறது. அந்த துவக்கத்தை பத்தி தான் சொல்றாரு. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். எல்லாருக்குள்ளேயும் அந்த துவக்கம் வரணும், எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆரம்பம் வரணும். ஏதோ கோயிலுக்குள்ள வந்து ஞானஸ்நானம் எடுத்தேன், அந்த நாளை பத்தி நான் பேசல. நீங்க ஞானஸ்நானம் எடுத்த நாள் வேற. ஞானஸ்நானத்துக்கு அர்த்தம் என்ன? தலை முழுகிறேன், பழைய வாழ்க்கையை தலை முழுகிறேன், என் பாவ வாழ்க்கையை தலை முழுகிறேன், என்னுடைய தவறான ஜீவியத்தை தலை முழுகிறேன். ஒரு புதிய வாழ்க்கையை நான் இனிமே வாழ போறேன், ஒரு புதிய எண்ணத்தோடு வாழ போறேன், கர்த்தருக்காக வாழ போறேன், கர்த்தர் எனக்கு செய்ததுக்காக நன்றியோடு வாழ போறேன், அதுக்காக தலை முழுகிறேன். அதான் ஞானஸ்நானம். அந்த மாதிரி எல்லாம் தலை முழுகிடணும். ஞானஸ்நானம் எல்லாரும் எடுக்கும்போது ஞானஸ்நானம் தலை முழுகிறது என்ன? மனசுல ஏற்பட்டுச்சு அந்த தலை முழுக்கம். ஆனா ஒரு சரீர பிரகாரமா செய்யும்போது ஒரு உறுதிப்பாடு கிடைக்குது. பாருங்க, கல்யாணம் உள்ள ஏற்படுது, முதல்ல இருதயத்துல ஏற்படுது பெண்ணுக்கும் ஆணுக்கும். ஆனா தாலி கட்டும் போது, மோதிரம் போடும்போது என்ன நடக்குதுன்னா, அவர்களுக்குள்ள ஒரு வெளியரங்கமான ஒரு அடையாளம் உண்டாகுது, அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகுது. பாருங்க, உள்ள இருக்கு மனசுல, நானும் அவரும் இனிமே ஒருவரா இருக்கிறோம். ஆனா இந்த தாலி கட்டும் போது ஒரு அடையாளம், நாங்கள் இருவரும் ஒருவரா இருக்கிறோன்றதுக்கு ஒரு அடையாளம் தான். ஞானஸ்நானம் கூட ஒரு அடையாளமா இருக்கிறதே தவிர அது ஒரு மதமாற்ற செயலா இல்லை. அது ஒரு அடையாளம். எனக்குள்ளே ஒரு புது வாழ்வு உண்டாயிருக்கிறது. எனக்காக கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இப்ப அதை தலை முழுகிறேன். ஹலோ, அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். நற்கிரியை தொடங்கினவர், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். அந்த தொடக்கம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் உண்டாகணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த தொடக்கம் தேவை. அப்பதான் நான் அடுத்து சொல்ல போறதெல்லாம் விளங்கும். ஒருவேளை இந்த காலவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இதுவரைக்கும் ஒரு மாதிரியான வாழ்க்கை நீங்க வாழ்ந்திருக்கலாம். அதை வெறுத்து ஆனா அதை வாழ்ந்திருக்கலாம். நீங்கள் இதுவரைக்கும் கிறிஸ்துவை அறியாமல், கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்ன்றதை அறியாமல் நீங்கள் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஆனா இந்த கால வேளை கர்த்தர் உங்க எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை, அதுதான் நமக்கு தேவை. விடுதலையான ஒரு வாழ்க்கை, ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை இல்லை, விடுதலையான ஒரு வாழ்க்கை. விடுதலைன்னா என்ன? நான் என்ன செய்யணும்ன்றதை தெரிந்தெடுக்கிறேன்.
அதுக்கிட்ட இஷ்டத்துக்கு இல்லை, நல்லதை செய்யறதுக்கு இனிமே நான் தெரிந்தெடுப்பேன். நான் என்ன தெரிந்தெடுப்பேனோ அதுதான் இனிமே என் வாழ்க்கை. ஏதோ என் வாழ்க்கையில விதி என் வாழ்க்கையில ஏதோ வைக்கப்பட்டிருக்குது, கட்டாயம். ஒரு பாவத்தின் ஜீவியத்தை பத்தி பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றார். நிர்பந்த பண்ணப்படுகிற மனுஷன் நான். பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு அடிமை போல, அவன் எதையும் செய்யறதுக்கு அவனுக்கு சுதந்திரம் இல்லை. ஆனா ரட்சிப்பு எப்படிப்பட்டது? நான் என்ன செய்யணும்? நான் வேணான்னு சொன்னா அது எனக்கு வேணாம், போன்னு சொன்னா நான் போலாம். முன்ன பிசாசுக்கு அடிமையா இருந்தேன். இயேசு சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இனிமே நீ பிசாசை பார்த்து சொல்லலாம், இனி உனக்கு என் மேல அதிகாரம் இல்லை, இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இனி என்ன நீ ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் உன் கரத்திலிருந்து. அந்த மாதிரி ஒரு நாள் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு உண்டாக. அதுதான் ரட்சிப்பின் நாள். அங்கதான் கர்த்தர் கிரியை செய்கிற நாள். அங்கதான் கர்த்தர் உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிற நாள். என்றைக்கு இதை கேட்டு ரட்சிக்கப்படுகிறீர்களோ, எதை கேட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீர்களோ, அங்கதான். ஒருவேளை நான் கூட பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் இதெல்லாம் கேட்டேன். என்ன மாதிரி யாராவது இருக்கலாம். நீங்க இன்னைக்கு கேட்குறீங்க, கர்த்தரை இப்படி சந்திங்க, ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்தார்ன்றதுல ஆரம்பிக்கட்டும். நீங்க என்ன செஞ்சிட்டு வந்தீங்கன்றதுல இல்லை, ஆண்டவர் எனக்காக என்ன செஞ்சார், கர்த்தர் எனக்காக என்ன செஞ்சார், அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார், இதுல இருந்து அது ஆரம்பிக்கட்டும். இங்க இருந்து ஆரம்பிச்சா அந்த ஜீவியமும் சரியான ஜீவியமா இருக்கும், அர்த்தமுள்ள ஜீவியமா இருக்கும். இங்க நீங்க வாரம் வாரம் வர்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இங்க வாரம் வாரம் பைபிளை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இல்லைன்னா எப்போ முடிப்பார்னு உட்கார்ந்து இருப்பீங்க, போரா இருக்கும், வர்றதுக்கே ஒரு சோம்பலா இருக்கும். அதனாலதான் லேட்டா போகணுன்னே தோணும். ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல. சினிமா 2 மணிக்கு ஆரம்பிக்கிறான்னா போய் முன்னமா உட்காரல, முன்னாடியே புக் பண்ணல, ஆரம்பிச்சிடுவாங்களாம் சொல்றாங்க. ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா தான் புரியும். இப்படியே சொல்றாங்க. பாதியில பார்த்தாலாம் புரியாது, ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா தான் புரியும். அது தோணுதில்ல. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தானே அதெல்லாம் பேசுறோம். ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தானே முன்னமே அதெல்லாம் செய்யறோம். ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தானே ஆயத்தம், அதை குறித்த ஒரு முயற்சி எல்லாம் நடக்குது. இல்லைன்னா போரா இருக்குமே. அப்படிதான் கர்த்தரை குறித்த கர்த்தருடைய சமூகமும் அப்படிதான். ஒரு வாஞ்சை, ஒரு ஆர்வம். நான் ஏன் இங்க வந்திருக்கிறேன், அவர் எனக்காக என்ன செய்தார்ன்றது ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சா போதாது, எனக்கு இன்னும் அது தேவை, இன்னும் எனக்கு தேவை. அதனால தான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்களா, இந்த கேள்வியை கேட்டாங்களா ஞானஸ்நானம் எடுக்கும்போது, நான் போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து வசனத்தை கேட்பேன், எனக்காக இயேசு என்ன செய்தார்ன்றதை நான் போய் கேட்பேன். இதை உங்ககிட்ட கேட்டாங்களா? அந்த கேள்வியை கேட்காம இருந்தா அது தவறு. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிற, ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் நீங்கள் இந்த தீர்மானத்தையும் எடுத்துக்குங்க, இந்த காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில முக்கியமான தீர்மானமா வைங்க. இயேசு எனக்காக என்ன செய்தார்ன்றதை நான் போய் கேட்பேன். ஏன்னா என்ன ஒரு மனுஷன் விடுதலையாக்குறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த விடுதலை எப்படிப்பட்டது, இதை நான் எப்படியெல்லாம் வாழலாம், இதை நான் எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம், அது சொல்லி தரணுமே. அதுக்கு தான் சபை. இந்த விடுதலையை அனுபவிக்கிற ஒரு வேலை தான் இந்த நேரம். இது உங்கள் விடுதலையை, உங்களை குறித்த உங்களுடைய விடுதலையை உங்களுக்கு முன்னே, உங்கள் கண் முன்னமே சொல்லுகிற ஒரு வேலை இது. நான் எப்போ விடுவிக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி விடுதலையானன்னு தெரியாது, நான் விடுதலை எப்படி அனுபவிக்கிறது எனக்கு தெரியாது. அப்போ அந்த விடுதலை பெற்று ஒரு லாபமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அது என் காதலில் நான் கேட்டு அதை நான் நம்பும் போது அது என் அனுபவத்தில் வருவதற்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. அப்படிதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், என் விடுதலை யார் செய்தா, என்ன நடந்துச்சு, எப்படிப்பட்டது, ரட்சிப்பு என்றாலே என்னன்னு தெரியாம இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிற உங்களுக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கர்த்தர் அறிவிச்சிட்டு இருக்கிறார். ரட்சிப்பு என்பது நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள், பிசாசின் கரத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். இந்த நிமிஷத்திலிருந்து, இந்த நொடியிலிருந்து அந்த விடுதலை உங்களுடையதா இருக்குது. இந்த துவக்கத்தை இன்னைக்கு ஆரம்பிங்க. அந்த துவக்கம் உங்களுக்குள்ளே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய முதல் காரியமே. அங்கிருந்து ஆரம்பிக்கணும் அவன். அதனால தான் ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தீங்கன்னா மாத்திக்குங்க, அது இல்லை, அது வேலை செய்யாது. அது ஏதோ கோயிலுக்கு வந்தேன், ஏதோ ஞானஸ்நானம் எடுத்தேன், வாரம் வாரம் வரேன், இது வேலை செய்யாது, இது வேலை செய்யாது. இட் வில் பி போரிங், போராக இருக்கும். பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒரு டைட்டாக உக்காந்து இருப்போம், அவ்வளோதான். முடிஞ்ச பிறகு போவோம். ஏன்னா போராக இருக்குமே, இது கிளாஸை விட போராக இருக்கும். ஆனால்
ஆனால் இங்கே வரும்போது வேதத்தை திறந்து வாசிப்பீங்க, கவனிப்பீங்க, சொல்கிறது புரியும், விளங்கும். ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம். இது ஏற்கனவே உங்களுக்காக என்ன நடந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை குறித்து உங்களுக்காக செய்யப்பட்ட ஒரு காரியத்தை எடுத்து இப்போ உங்க காது கேட்க சொல்லிட்டு இருக்கிறோம். 5 பாருங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். அப்போ துவக்கம் சொல்லி இருக்குது, இன்னொன்று துவங்கினவர்னு சொல்லி இருக்குது. அதைத்தான் இனிமே நாம பார்க்க போறோம். துவங்கினவர், எல்லாம் சொல்லுங்க, துவங்கினவர். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இருக்கு பாருங்க. அந்த தொடங்கினவர்ன்ற வார்த்தை ரொம்ப அவசியம். இது நான் துவங்கினதா சொல்லப்படல, நீங்கள் துவங்கினதா சொல்லப்படல, யாரோ ஒரு பாஸ்டர் உங்கள் வாழ்க்கையில துவங்கினதா சொல்லப்படல, ஏதோ ஒரு மதம் உங்கள் வாழ்க்கையில துவங்கினதா சொல்லப்படல. அவர் துவங்கினார்னு வாசிக்கிறோம். அவர் துவங்கினார், அவர் துவங்கினார். அதுதான் இத ரொம்ப கவனிக்க வேண்டியது. அவர் துவங்குகிற ஒரு விஷயம் இது. அவரே உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். இது நானா எனக்குள்ளே வர வச்சுக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, அவராலே துவங்கப்பட்ட ஒரு விஷயம். அவர் எனக்குள்ளே ஆரம்பிக்கிற விஷயம், அவருடைய வேலை இது. துவங்கினவர் அப்படின்னா அவரே அதை செய்கிறார், அவரே அதுக்கு முழு பொறுப்பு, அவரே அந்த துவக்கத்தை ஆரம்பிக்கிறார். அவர் தான் அந்த துவக்கத்தை ஆரம்பிக்கிறார். துவக்கம் அவராலே வந்தது. அப்போ இந்த துவக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நற்கிரியையே துவங்கிறது கடவுளுடைய வேலை. ஒரு மனுஷனை நல்லவனாக்குறது, நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கிறது, நல்லதை செய்ய வைக்கிறது, இதெல்லாம் துவங்கிறது கர்த்தர் என்று வாசிக்கிறோம். அதெல்லாம் அவர் செய்யறாராம் பாருங்க. கர்த்தர் செய்யறாரா, நல்லவனாக்குறார், நல்லதை செய்ய வைக்கிறார், நற்கிரியைகளை துவங்குறார். அப்போ இந்த துவங்கினவர் அவர். அப்போ இதுல இருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். 5 காரியங்களை போன வாட்டி முடிக்கும் போது சொன்னேன். எப்படி அவர் துவங்கினார்னு இருக்குதே, இந்த வார்த்தைக்கு 5 காரியங்களை இதில் சேர்க்கலாம். ஒன்று, இந்த துவக்கத்துக்கு இன்னொரு வார்த்தையை கொடுக்குறேன். இன்னொரு வார்த்தை என்னன்னா மாற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தை, சேஞ்ச். மாற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த துவங்கினார் அப்படின்ற வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். துவங்கினார்ன்றதை மாற்றினார் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு துவக்கம், ஒரு சேஞ்ச் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த சேஞ்சை கர்த்தர் செய்திருக்கிறார், அவர் மாற்றினார், அவர் துவங்கினார்னு இருக்குது. அப்போ அவர் துவங்கினாரே அப்படின்னா இந்த மாற்றங்கள் கர்த்தருடைய வேலையா இருக்கிறது, கர்த்தருடைய ஒரு செயலா இருக்குது. மாற்றம் என்பது அவருடைய காரியமா இருக்கு. ஆதியாகமம் முதல் 2 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க தேவனை அறிமுகப்படுத்துகிறது. வேதத்தை திறந்த உடனே வேதம் தேவனை அறிமுகப்படுத்து, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவனை அறிமுகப்படுத்துது சிருஷ்டி கர்த்தர், அவர் சிருஷ்டிக்கிறவர் என்று வேதம் தேவனை அறிமுகப்படுத்துது. கடவுளை 4வது பேஜில், 50வது பேஜில், 70வது பேஜில் தேடலாம் தேவை. முதல் பேஜில் முதல் வசனத்திலே சொல்லிடுச்சு யார் அவர். 2வது வசனத்தில் ஒரு ஷாக்கிங் நியூஸ், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எல்லார் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் இருக்குது, ஒழுங்கின்மை, வெறுமை. தேவன் உண்டாக்கின அந்த பூமி ஏதோ ஒரு விதத்தில், எப்படியோ ஒரு விதத்தில் வெறுமையும் ஒழுங்கின்மையும் ஆயிடுச்சு. அப்படிதான் கடவுள் நம்மளை எல்லாம் அப்படிதான் உண்டாக்குனார். பிஞ்சு குழந்தைய பாருங்க, அதுக்குள்ள திருடணும், அதுக்குள்ள சண்டை போடணும், அதுக்குள்ள மோசமாகணுன்ற எண்ணம் இருக்கா? ஒரு துளி கூட கிடையாது, ஒரு துளி கூட அந்த பிள்ளைக்குள்ள கிடையாது. ஆனா அந்த பிள்ளைக்குள்ள ஒரு ஒழுங்கினம் வர ஆரம்பிக்குது, ஒரு வெறுமை வர ஆரம்பிக்குது, பாவம் பிரவேசிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பிள்ளையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எப்படியோ தவறான ஜீவியத்தை ஆரம்பிக்குது. அது போலதான் உலகம் கூட, தேவன் உண்டாக்கின அந்த உலகம் கூட எப்படியோ ஒரு தவறான விதத்தில் போய் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வேற யாரும் இல்லை, பிசாசு அதுக்கு காரணமா இருக்கிறான். ஏன்னா இயேசு தெளிவா சொல்றார், அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் அதுக்கு மட்டும்தான் வரான்னு சொல்லி இருக்குது. நல்லது செய்யறதுலாம் அவன் வர்றதில்லை, அவன் யாருக்கும் உதவி செய்யறதுக்கெல்லாம் வர்றதில்லை. ஒருத்தருக்கு சப்போர்ட்டா இருந்து ஒருத்தருக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டான், அப்படிலாம் கிடையாது. அவன் யாருக்குமே சப்போர்ட்டா இருக்க மாட்டான், யாருக்கும் உதவியா இருக்க மாட்டான். ஏன்னா அவன் அழிக்க வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், திருட வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்போ உலகத்துல
அந்த பூமி வெறுமை ஆகிறதுக்கு, ஒழுங்கின்மை ஆகிறதுக்கு பிசாசு எப்படி காரணமா இருந்தானோ, மனுஷனுடைய வாழ்க்கையும் அப்படிதான். வெறுமை ஆகிறதுக்கு, ஒழுங்கின்மை ஆகிறதுக்கு, துன்மார்க்கம் ஆகிறதுக்கு, அக்கிரமங்கள் நிரம்புறதுக்கு காரணமே இந்த பிசாசு ஒரு காரணம். இரண்டாவது நம்முடைய அறியாமை. அப்போ இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தது பாருங்க. கர்த்தர் அதை மாற்றுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவதென்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. He is the agent of change. அவர் தான் முக்கிய காரணரா இருக்கிறார் பாருங்க மாற்றத்துக்கு. உலகம் முதல்ல வேதம் திறந்த உடனே மாற்றத்தை செய்கிறவர் கர்த்தர் அறிமுகப்படுத்துது. வெறுமையும் ஒழுங்கின்மையும் மாற்றுகிற தேவன் வேதம் நமக்கு சொல்லித்தது. முதல் வசனத்தை வாசித்தா சிருஷ்டிக்கிற தேவன் சொல்லுது. அடுத்தது 3வது வசனத்தை வாசித்தா தேவன் மாற்றுகிற தேவனா இருக்கிறார் சொல்லுது. 4வது வசனத்தை வாசித்தா வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற தேவன் சொல்லுது. பாருங்க, ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து தேவன் யாருன்னு சொல்லக்கூடிய முதல் பகுதியை பேஜை திறந்த ஒண்ணுமே இருக்குது. கடவுள் யாருன்னு எந்த ஒரு மனுஷனுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வேதம் பாருங்க. இது மாற்றுகிறவர், வாழ்க்கையை மாற்றுகிறவர், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வேதம் பாருங்க. இது திறந்த உடனே ஒரு மனுஷன் எடுத்து இதுல என்னங்க இருக்குது, இது என்னங்க இவ்வளவு இருக்குது, இது இவ்வளோத்தையும் படிக்கணுமா, முதல் பகுதியை படிச்சு பாருங்க, உங்களுக்கு அடுத்து படிக்கணுமா படிக்க வேணாமான்னு தெரியும். டெய்லி ஒரு அதிகாரம் இல்லை, முதல் அதிகாரத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லி இருக்கிறது விளங்கிக்கிட்டு படிச்சு பாருங்க. சொல்லுது கடவுள் சிருஷ்டிக்கிறவர். அவர் சிருஷ்டித்தது ஒழுங்கினமானா, அவர் சிருஷ்டித்தது வெறுமையானா அப்படியே விட்டுட்டு சும்மா இருக்கிறவர் இல்ல, அதை மாற்றுகிறவர் அவர். இன்னைக்கு கூட அப்படிதான், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, கர்த்தர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர் இல்ல, அதை மாற்றக்கூடிய தேவனா இருக்கிறார். இல்ல இது அப்படிதான் கிடக்கும், கிடையாது, மாற்றுகிறவர். நான் அப்படிதான் நம்பி நின்ற ரொம்ப நாளா, இதெல்லாம் அப்படிதான் கிடக்கும், அப்படிதான் இருக்கும், மாறாது. இல்ல மாற்றுகிற தேவனை குறித்து வேதம் சொல்லுது. துவங்குகிற தேவனை குறித்து வேதம் சொல்லுது. மாற்றுகிறவர். மாற்றம் என்பது கர்த்தருடைய ஒரு வேலை, கர்த்தர் செய்கிறது இது. இரண்டாவது, மாற்றம் என்பது கர்த்தரால வந்தாதான் அது உண்மையான மாற்றம், இல்லை என்றால் அது உண்மையான மாற்றம் இல்லை. ஏன்னா அது மாற்றமே அது அவருடைய ஒரு கிரியையா இருக்குது. அவர் ஈடுபடாம, அவர் செய்யாம ஒரு மனுஷன் மாறி இருக்கிறானா அவன் 2 நாள்ல விட்டுருவான். அவனுடைய மாற்றம் உண்மையானது இல்லை, அவன் எல்லாம் நடிப்பான். ஏன்னா கர்த்தர் அவனை மாற்றினாதான் உண்மையான மாற்றம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் தான் மெய்யான விடுதலை வேதம் சொல்லு. ஒரு மனுஷன் உண்மையா மாறுறானா அது கர்த்தர் அவனை மாற்றினாதான், இல்லைன்னா அது ஒரு பொய்யான மாற்றமா இருக்கும், மாயமாலமானதா இருக்கும், இல்லை நடிக்கிறதா இருக்கும். ஹலோ, இருக்கிறீங்களா? நிறைய பேருக்குள்ள அந்த மாதிரி தவறான மாற்றம் நம்பி இருக்கிறாங்க. நிறைய பேர் மாறிட்டாருன்னு. கர்த்தர் மாற்றி இருக்கிறாரா? ஏன்னா அவர் மாற்றினாதான் உண்மையான மாற்றம், இல்லைன்னா அது மாற்றம் கிடையாது. மாறினது போல ஒரு வேஷம், மாறினது போல ஒரு காட்டிக்கிறது. ஏன்னா உண்மையான மாற்றம் நற்கிரியைகளின் மூலமா அறிஞ்சிடும். வேதம் சொல்லுது, ஒரு மரம் அதன் கனியினால் அறியப்படும். ஒரு கிணறு தண்ணீர் மொண்டு எடுத்த பிறகு அறியப்படும், அது நல்ல கிணறாக. அது போல ஒரு பிள்ளை சரியா தவறா என்பது அவனுடைய கிரியைகளுக்கு பிறகு கண்டுபிடிக்க முடியும். அவன் கிரியைகள்ல, அவனுடைய செயல்ல கண்டுபிடிக்க முடியும். அப்ப மாற்றம் நிச்சயமா வெளிப்பட்டோம். ஒருத்தர் மாறி இருக்கிறாருன்னா நிச்சயமா வெளிப்பட்டோம். அவருடைய வேலையை வச்சு கண்டுபிடிச்சலாம், அவர் செய்யறதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவர் மாறி இருக்கிறார். ஆனா அந்த மாற்றம் என்பது கர்த்தரால வந்திருந்தது என்றால் அது உண்மையான மாற்றமா இருக்கும், நல்ல மாற்றமா இருக்கும். இல்லைன்னா அடுக்கி வச்ச மாதிரி. ஒரு அம்மா சொல்றாங்க, விட்டா குடிக்க போயிடுவாரு, பூட்டிட்டு வந்திருக்கிறேன்றாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? இன்னைக்கு காசு மிச்சம், நாளைக்கும் குடிக்க போறாரு. அப்போ நாளைக்கு இந்த அம்மா கதவை சாத்த முடியாது, ஏன்னா வேலைக்கு போயிட்டு வரணும்ல, போயிட்டு வந்தா தானே காசு. நாளைக்கு விட்டே ஆகணும். அப்ப இன்னைக்கு காசு நாளைக்கு காசு ரெண்டும் சேர்ந்து குவார்டர் குடிச்சிருந்த மனுஷனை, ஆஃப் குடிச்சிருந்த மனுஷனை முழுமையா குடிக்க வச்சிருது, முழுமையா குடிக்க வச்சிருது. அன்னைக்கு அந்த மனுஷனை யாருன்னா கூட்டு வந்து விடுவாங்க. இத்தனை நாள் அந்த மனுஷனே வந்துடும். ஏன்னா இவங்க நினைக்கிறாங்க, நான் அடக்கி வச்சேன். அடக்கி வச்சிங்கன்னா வெறும் சரீரத்தை மட்டும்தான் அடக்கி வச்சிருக்கிறீங்க, மனதை நீங்க அடக்க முடியாது. இந்த மனம் அப்படிப்பட்டது, இதை அடக்கிறதுக்கு கர்த்தர் தேவை. ஒரு மனுஷனை அடக்கிறதுக்கு கர்த்தர் தேவை. கர்த்தர் இல்லாம ஒரு மனுஷன் மாற முடியாது. என்னைக்குமே அப்படி ஒத்துக்காதீங்க.
ஒரு மனுஷன் மாறி இருக்கிறான்றதை தயவு செய்து ஒத்துக்காதீங்க. கர்த்தர் மாற்றினால் அதை ஒத்துக்குங்க. ஏன்னா கர்த்தர் மாற்றினா அந்த மனுஷன் உண்மையா மாறுவான். இங்க இருக்கிற அத்தனை பேரும் அப்படிப்பட்ட சாட்சி தான். கர்த்தர் மாற்றாம இங்க வந்து வாரம் வாரம் வருவீங்களா? கர்த்தர் மாற்றாம உங்களால இங்க வந்து உட்கார முடியுமா? கர்த்தர் மாற்றாம அவருடைய சமூகத்தை உங்களால தேட முடியுமா? இல்லைன்னா ஒரு வேஷம் மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லையே. கர்த்தர் மாற்றி இருக்கிறாரே, என்ன உள்ளத்தை மாற்றி இருக்கிறாரே, மாற்றிக்கொண்டே இருக்கிறாரே, தினமும் மாற்றி கொண்டிருக்கிறாரு. 100% மாறி இல்லை, ஆனா ஒவ்வொரு நாளும் மாற்றி கொண்டிருக்கிறாரே, ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரே. ஆனா அது கர்த்தர் செஞ்சா மட்டும்தான், இல்லைன்னா அது உண்மையான மாற்றம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. 3வது, மாற்றம் என்பது எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்றால் கர்த்தர் தலையிடணும். கர்த்தர் தலையிடும் போது மாற்றங்கள் வரும். ஆண்டவர் அந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ண வைங்க. ஆண்டவரை நுழைய விடுங்க. கர்த்தர் அந்த காரியத்துல கொண்டு வாங்க. பிரச்சனைகளுக்கு நடுவுல, கஷ்டங்களுக்கு நடுவுல, சில விஷயத்துக்கு சொல்ல முடியாத விஷயத்துக்கு நடுவுல கர்த்தரை கொண்டு வாங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் நுழைஞ்சாதான், கர்த்தர் ஈடுபட்டாதான் மாறும். காணா ஒரு கல்யாணத்துல நல்ல வேலை இயேசு அழைச்சாங்க. நல்ல வேலையா இயேசு அழைச்சாங்க பாருங்க. இயேசு அழைக்கப்பட்டிருந்தார்னு வாசிக்கிறோம். அதனால அந்த கல்யாணம் நல்லா முடிஞ்சிச்சு. அழைக்கப்பட்டிருந்தார். இன்னைக்கு கூட பாருங்க, இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழைப்பு கொடுக்கும் போது, நீர் இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே வாரும், இந்த பிரச்சனைக்கு மத்தியிலே நீர் வாரும். நான் அவசரப்பட்டேன், நான் தவறிட்டேன், இந்த மாதிரி ஒரு காரியத்தில் குழப்பத்தில் இருக்கிறேன், எனக்கு இந்த நடுவிலே நீர் வாரும் கூப்பிட்டு பாருங்க. ருசி இல்லாத தண்ணீரை அவர் ருசியா திராட்சரசமா மாற்றினது போல உங்கள் சூழ்நிலையை கூட அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்க அந்த நிலைமை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எங்க போய் மோத போகுதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டேன், அத்துமீறி போயிடுச்சு, கட்டுப்பாடு இல்லாம போயிடுச்சு. இல்ல, எதையும் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். காற்றும் கடலும் கொந்தளித்து சீஷர்கள் சொன்னார்கள், ஐயரே மடிய போகிறோம், சாக போறோம், கடைசி நிமிஷத்துல வந்துட்டோம், எல்லாம் முயற்சி எடுத்து பார்த்தேன், அவ்வளவுதான். ஆனால் கூட இருந்த இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. அப்படிப்பட்ட ஒரு அமைதியை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருவார் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அதில் இன்வால்வ் பண்ண வச்சாதான் அந்த மாற்றம் வரும். அதனாலதான் கோயிலுக்கு கூட்டு வாங்கன்றது. கூட்டு வந்து உட்கார வைங்க. போத்தீஸ் கூட்டு போறீங்க, சரவணா ஸ்டோர் கூட்டு போறீங்க, திருச்சிக்கு கூட்டு போறீங்க, திருநெல்வேலி கூட்டு போறீங்க. ஹலோ, ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்மளை, ஏதோ சம்பந்தம் இல்லாத சொல்றது மாதிரி. எல்லா இடத்துக்கும் கூட்டு போறீங்க, கோயிலுக்கு கூட்டு வாங்க. அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கணும்? காலையில இருந்து ஒழுங்கா டீ போட்டு கொடுக்கணும். சுட தண்ணி இதுவரையும் போட்டு தராம சுட தண்ணி போட்டு கொடுக்கணும். அவரை துணி துவைக்க விட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது, துணியை துவைக்க விடணும், துணியை துவைச்சி கொடுக்கணும், கொஞ்சம் மசாஜ் எல்லாம் பண்ணி விடணும். கூப்பிட்டு பாருங்க, வந்துடுவார். நீங்க மாறினா எல்லாம் மாறிடும் பாருங்க. ஆனா நம்ம அப்படின்னு இருக்கிறோம். அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது பிரதர் அப்படின்னு இருக்கிறோம். அவரை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, அவர் எவ்வளவு மோசம் தெரியுமா? மோசம் அதுக்கு தான் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறேன். மோசம் இன்னும் மோசமா போறதுக்கு சொல்லி கொடுத்ததில்ல, மோசம் நிக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுத்தது. அவர் ரொம்ப மோசம், அந்த ரொம்ப மோசத்தை மாத்துறதுக்கு தான் இப்ப சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறேன். மோசத்தை மாத்துறதுக்கு தான் கொஞ்சம் ஒரு சில முயற்சிகளை நீங்களும் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? கர்த்தரை அந்த மனுஷனை சந்திக்க விடுங்க. சகேயு காட்டத்தி மரத்துல ஏறி நின்று பார்த்தான் பாருங்க. ஊர்ல, அந்த ஊர்ல நிறைய ஜனங்க இயேசுவை பார்த்தாங்க. ஆனா ஒரு மனுஷன் காட்டத்தி மரத்துல ஏறி இயேசு யார், எப்படிப்பட்டவரோன்னு பார்த்தான். அவ்வளவுதான். இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுவை சந்தித்த அந்த நாள் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இன்னைக்கு அப்படிதான் உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டுல ஏதாவது காரியம் நடக்கணுமா, இயேசுவை அழைங்க. முதல்ல இயேசுவுக்கு அழைப்பு கொடுங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஜனங்களை, உங்க வீட்டில் இருக்கிற ஆட்களை இயேசுவை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமா மாறுங்க. உட்கார்ந்து இருக்காதீங்க, அப்படியே விட்டுன்னு இருக்காதீங்க. கடைசி வரைக்கும் அப்ப மாற்றத்தை பார்க்க முடியாது. மோசமா தான் போயின்னு இருக்கும், இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்கும். ஒன்னும் மாற்றம் இல்லைங்க. அதான் சொன்னேன், மாற்றத்தை அனுமதியுங்கள். 4வது காரியம், மாற்றத்தை அனுமதிங்க. முதல்ல மாற்றம் அனுமதிக்கப்படணும். மாற்றம் இயேசு தேவன் சந்தித்தால் நடக்கும், தேவன் தலையிட்டால் நடக்கும். 3வது. 4வது, மாற்றம் அனுமதித்தால் தான் நடக்கும். நீங்க அனுமதிக்காம மாற்றங்கள் வராது. நீங்களும் உட்கார்ந்துங்கன்னு அதுக்கு சப்போர்ட்டா, அந்த தப்புக்கு சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா அந்த தவறுகள் மாறப்போவதே இல்லை. அனுமதிங்கள், ஒத்துக்கொள்ளுங்கள். நான் தவறிட்டேன் ஒத்துக்கொள்ளுங்கள், மாற்றங்கள் கண்டிப்பா வரும்.
மாற்றங்கள் எங்கே ஆரம்பிக்குதுன்னா அந்த ஒத்துக்கொள்கிற இடத்துல ஆரம்பிக்குது, அனுமதிக்கிற இடத்துல ஆரம்பிக்குது. ஆமாங்க, நான் தவறு பண்ணிட்டேன், பேச்சு தவறா பேசிட்டேன், தவறா பண்ணிட்டேன். யாரும் தவறு பண்ணாத ஆள் யாரும் இல்லை. யாக்கோபு 3:1 சொல்றார், நம்ம அநேக விஷயங்களில் தவறுகிறோம், நிறைய விஷயத்துல நம்ம எல்லாம் தப்பு பண்றோம். அதுக்காக உட்கார்ந்துக்கிட்டு அந்த தவறை சப்போர்ட் பண்ணி இருக்க கூடாது, தவறை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் அப்படிதான் இருப்பேன் ஆக்கும்னா கடைசி வரைக்கும் மாற்றத்தை பார்க்க முடியாது. புருஷன் மாறணும்னா கண்டிப்பா மாற்றத்துக்கு ஒத்து போகணும், ஒத்துழைக்கணும், விட்டு கொடுக்கணும். மனைவியும் புருஷனும் மாற்றத்தை விரும்புறீங்களா? மாற்றத்தை வீட்டில் எதிர்பார்க்கிறீர்களா? அனுமதியுங்கள். அப்ப பேச்சில் ஆரம்பிங்க, அனுமதிங்க, பேச்சை நிறுத்துங்க, தவறான நட்பை நிறுத்துங்க. அதாலதான் குழப்பனா அது நிறுத்துங்க. சிம்ம மாத்தி போடுங்க, முடிஞ்சா உடைச்சு போடுங்க. ஏன்னா ஆள் போன பிறகு எடுத்து போட்டுக்குவோம். யாராவது வீட்டுக்கு வர்றதுனால பிரச்சனையா, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு வந்துருங்க, கண்டிப்பா வாங்கக்கா, நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி பாருங்க. வரவே வராது அந்த பக்கம். ஃபாஸ்டிங்கோட ஜெபிக்கலான்னு இருக்கிறேன், வந்துருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, வரவே வராது. ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் வர முடியாதுமா. அப்போ நாளைக்கு வாங்கக்கா, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணலான்னு சொல்லி பாருங்க. இந்த வாரமே வராது. அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங், அந்த இடத்துக்கு போனால் ஃபாஸ்டிங் இருக்கணும். ஃபாஸ்டிங் கொஞ்சம் சோறு குறைச்சாலே வராது. நிறைய பேர் வந்தவங்களுக்கு டீ வேற போட்டு கொடுத்து தீனி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா தின்னுக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கும். புருஷனை எப்படி சண்டை இழுக்கிறது, எப்படி சந்தேகப்படுறது, யார் எப்படிலாம் புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி தவறான புத்தி இல்லாத காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து மனதை குழப்பி விடுற ஆட்கள், அவங்களோடு கூட உறவை நிறுத்தணுமா, நிறுத்துங்க. அதுதான் சண்டைக்கு காரணமா இருக்குதா, பிரச்சனைக்கு காரணமா இருக்கா, நிறுத்துங்க. குடும்பங்கள் சீர்படணும்னா நிறைய காரியத்தை நாம சரி பண்ணணும். மாற்றங்களை அனுமதிக்காமல் மாற்றங்கள் வராது. மாற்றங்களை அனுமதிங்க. ஐந்தாவது, இது கொஞ்சம் இன்னும் எல்லாத்த விட இது அதிகமானது. ஒரு மனுஷன் மாறும்போது வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டான்னு அர்த்தம். ஒரு மனுஷன் மாறும்போது, குடிக்கிறத விட்டான்னு அர்த்தம் என்ன, நான் குடிக்கிறதுனால என் உடம்பு சீரழியுது, குடிக்கிறதுனால பிரச்சனை வருது, ஆகவே அவன் அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டான், அதனால தான் குடியை விட்டுறான். ஒரு மாற்றத்தினுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்னா, he found the purpose of life. அவன் தன் வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு மனுஷனுடைய மாற்றம் அங்கதான் வந்து நிற்கும். தினமும் சண்டை, இப்ப சண்டை இல்லை, ஏன், நான் நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டான். சண்டை போட்டு இந்த பிள்ளைங்க அதை பார்க்குது, சண்டை போட்டு நிம்மதியா வேலை செய்ய முடியல, சண்டை போட்டு தினமும் அழுதுகணும், துக்கமோ, வீட்டில் ஒரு மாதிரி சாவு வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கிறான். அவன் கண்டுபிடிச்சிட்டான், நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டான். இப்படி இருக்கிறதுக்காகவா கல்யாணம் பண்ணேன், இப்படி இருக்கிறதுக்காகவா பிள்ளைய பெற்றேன், இப்படி இருக்கிறதுக்காக நான் வேலைக்கு போறேன், இப்படி இருக்கிறதுக்காக என் வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிறான். அவன் புத்தி வந்திருக்குது. அதனால தான் வாசிக்கிறோம், இளையகுமாரன் பண்ணி பக்கத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருந்தான் பாருங்க. அந்த சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கலையா. வேதம் சொல்லுது, புத்தி தெளிந்தது. புத்தி தெளிந்தது. புத்தி என்ன தெளிந்தது, நான் எங்க இருந்து வந்தனோ அங்க சரி, அங்க திரும்பவும் போறது தான் சரி. எங்க இருந்து வந்தனோ அங்க போறது தான் சரின்றதை கண்டுபிடிச்சான் பாருங்க. செத்து போறது தான் சரின்னு கண்டுபிடிக்கல. அவன் செஞ்சிருக்கலாம், நான் செத்து போறது சரி, அவன் கண்டுபிடிச்சான். நான் எங்க இருந்து வந்தனோ அங்கேயே போகணும், யாரை விட்டு வந்தனோ அங்கேயே போகணும், எந்த இடத்த எந்த ஸ்தானத்தை விட்டு வந்தனோ அங்கேயே போகணும்னு போனான் பாருங்க. கரெக்டாச்சு. இன்னைக்கு கூட ஹஸ்பண்ட்ன்ற ஸ்தானத்துல நில்லுங்க, மனைவின்ற ஸ்தானத்துல நில்லுங்க, நான்ற ஸ்தானத்துல நிற்காதீங்க. நான் ஒரு பிள்ளைக்கு தாய், நான் ஒரு புருஷனுக்கு மனைவி, நான் ஒரு பெண்ணுக்கு புருஷன், நான் என் பிள்ளைக்கு அப்பா, அந்த ஸ்தானத்துல நில்லுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹலோ, இதுக்கு வந்திருக்கணும் ஆமீன். இப்போ சொன்னதுக்கு வந்திருக்கணும் ஆமீன். அளவுக்கு வருது ஆமீன். சில பேருக்கு சூடா இருக்குது, இன்னும் அது காலையில் இந்த மாதிரி சூடா கொடுத்துட்டு இருக்கிறீங்க. மாற்றங்கள், ஒரு மனுஷன் மாறி இருக்கிறானா அவன் வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடிச்சிடறான். நான் ஏன் வாழ்றேன், நான் எதுக்கு வாழ்றேன், நான் ஏன் இந்த மாதிரி வாழணும் அப்படின்ற நோக்கத்தை கண்டுபிடிச்சான். நோக்கத்தை கண்டுபிடித்தால் தான் உண்மையான மாற்றம் வந்திருக்கிறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நோக்கத்தை கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? அப்ப கண்டிப்பா மாறுவீங்க. செய்யறத ஒரு தேவையில்லாத காரியத்துல ரொம்ப நேரம் ஈடுபட்டு மாட்டீங்க, அதை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அதோட நேரம் செலவு பண்றது இல்லை. நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, இப்படிலாம் வாழணுன்ற ஒரு நல்ல எண்ணம் உதிச்சிருக்குது. ஆகவே இதெல்லாம் ஒதுக்கி தள்ளுறீங்க. அந்த நோக்கம் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கட்டும். வாலிப பிள்ளைகள் நோக்கத்தை கண்டுபிடிங்க. அதனாலதான் பிள்ளைங்களுக்கு நோக்கத்தை சொல்லித்தாங்க, வாழ்க்கை மாறும்.
சொல்லித்தாங்க எப்படிலாம் இருக்கலாம். அதனால தான் பெற்றோர்லாம் உட்காந்து பேசணும், வீட்டில் உட்காந்து பேசணும். நம்ம எப்படிலாம் இருக்கலாம், என்னவாலாம் இருக்கலாம், நீ எப்படிலாம் ஆகணும், என்னவா ஆகணும். ஆக்குறது அவர், ஆனால் பேசணுமே, அனுமதிக்கணுமே. ஹலோ, இருக்கிறீங்களா? சொல்லுங்க, நான் இருக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்ல, துவங்கினவர்னு. அதே அந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் வாங்க, அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை பவுல் சொல்றார். ஒரு 2 வேத பகுதியை வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன, நான் நிறைய சொல்லணும். நான் நினச்சேன் இந்த வருஷத்தில் இதை முடிச்சிடலான்னு. ஆனால் நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷமும் இதை தொடரணும்னு. 1 வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஆரம்பிச்சு. ஆனால் இன்னும் இதை நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நிறையா இருக்குது. ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை சரியாக விளங்கிக்கணும். பாருங்க, அருமையானது அது. கிறிஸ்டியன் லைஃப்னா நிறைய பேர் வேற மாதிரி நினச்சின்னு இருக்கிறாங்க. அது என்ன ஒரு ஸ்ட்ரிக்ட் லைஃப், ஏதோ ஒரு ரிலீஜியஸ் லைஃப் கிடையாது. அது ஒரு நல்ல வாழ்க்கை. அது தேவன் தருகிற ஒரு நல்ல ஜீவியம், அற்புதமான ஜீவியம். ஒவ்வொரு நாளும் அதை விரும்பி வாழ்வோமே தவிர அதை குறித்த ஒரு வெறுப்பு, துக்கம் கண்டிப்பா இருக்காது. அருமையான ஒரு ஜீவியம். இதை நான் இன்னும் நிறைய எடுத்து சொல்லணும்னு இருக்கிறேன். கண்டினியூ பண்ணுவோம். நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 13வது வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். தேவனே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். எதை? ஒரு மனுஷனுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குறார். வாழ்க்கையை குறித்த விருப்பம். நிறைய பேர் விருப்பத்தை கெடுக்கிறார் நினைச்சுக்கிறாங்க. கோயிலுக்கு போனால் ஆண்டவர் விருப்பத்தை கெடுத்துடுறாரு. அதனால தான் கோயிலுக்கு வர்றதுக்கே யோசிக்கிறாங்க. பிள்ளைகளை கோயிலுக்கு அனுப்புறதுக்கு நிறைய பெற்றோர்கள் யோசிக்கிறாங்க. சாப்பிடலன்னு கவலைப்படுறாங்க, தூங்கலன்னு கவலைப்படுறாங்க, படிக்கலன்னு கவலைப்படுறாங்க. கர்த்தரோடு போனால் அவனுக்கு புத்தி வரும், அவன் மாறுவான். ஏன்னா விருப்பத்தை அவர் உண்டாக்குகிறவர்னு வேதம் சொல்லுது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, விருப்பத்தை கெடுக்கிறாருன்னு நினச்சினுக்கிறாங்க. பிள்ளைங்களுக்குள்ள விருப்பத்தை எடுத்துருவாரு. பிள்ளைங்க அந்த 2 மணி நேரம் கர்த்தரோடு செலவு பண்ணால் எங்கள் வாழ்க்கையில் படிப்பிலே ஃபெயில் ஆகிடும் கூட நினைக்கிறாங்க. விளையாட்டு வந்தால் கூட பாஸ் ஆகிடும் நினைக்கிறாங்க. அத்தை வீடு, பாட்டி வீடு, சித்தி வீடு, எல்லாரும் வீட்டுக்கு அனுப்புறாங்க. கோயிலுக்கு கூட்டு வர மாட்டாங்க. பெட்ஷீட்டை தூக்கி போட்டு கொசு கடிக்க போது போத்திக்கோ அப்படின்ட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. குளிர போகுது, இப்போ குளிர போகுது சொல்லுவோம்ல, குளிர போகுது, போத்திக்கோ, நான் கோயில் போயிட்டு வந்துடுறேன். ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், ஏமா கோயிலுக்கு வரல, வீட்டில் யாரும் வரலையாண்ணா? பூட்டு இல்லையா, பூட்டு தொலைஞ்சிடுச்சான். அதுக்காக அந்த அம்மா மட்டும் வந்து பூட்டுக்காக குடும்பத்தையே விட்டு வந்திருக்காங்க பாருங்க. கோயிலுக்கு வர்றதுனால, கர்த்தரை தேடுறதுனால ஆசையெல்லாம் அவர் எடுத்துடுறாரு, விருப்பத்தெல்லாம் அவர் எடுத்துடுறாரு. ஆனால் பைபிளை திறந்து பார்த்தா வேதம் தெளிவாக சொல்லுது, விருப்பத்தெல்லாம் உண்டாக்குறார். வாழணுன்ற விருப்பம். நிறைய பேர் வெறுத்து தான் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து இருக்கிறாங்க. திருமண வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் விருப்பத்தை உண்டாக்குறேன், வா, நான் உனக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குறேன். உன் பாரத்தை இறக்கி வச்சுட்டு என்கிட்ட கத்துக்கொன்றாரு. நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய சுமைகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க, வெறுத்து போய் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்றார். எல்லாரையும் கூப்பிடுறாரு, வா, நான் உனக்கு உன் வருத்தத்தை எப்படி எடுத்து போடுறது சொல்றேன், விருப்பத்தை எப்படி உனக்குள்ள உருவாக்குறமா அப்படின்றார். வேதம் தெளிவா சொல்லுது, விருப்பத்தை தேவனே உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. விருப்பத்தை தேவனே உண்டாக்குறார். ஒரு மனுஷன் நல்லவன் ஆக்குறது கர்த்தரே. ஹல்லேலூயா. விருப்பம், வாழ்க்கை நல்லா வாழணும், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இனிமே நல்லா வாழணும், அந்த விருப்பம் கர்த்தரே உண்டாக்குகிறார். அதனால தான் கூட்டிட்டு வாங்க, குடிக்கிறவரா இருந்தா பரவாயில்ல கூட்டு வாங்க. ரொம்ப அட்டுழியம் பண்றாங்க, கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வர்ற வேலை மட்டும் தான் உங்களுடைய வேலை. இழுத்துட்டு வர சொல்ல நான், கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வர்றதுன்னா அன்பா சொல்லி கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் அவருக்கு பிரியமா நடந்து கூட்டிட்டு வரணும். கூட்டு வந்து உட்கார வைங்க, கர்த்தர் அவரை சந்திக்கட்டும். ஏன்னா கர்த்தர் விருப்பத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தர் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறார். வெறும் விருப்பம் மாத்திரம் இல்லை, நிறைய பேருக்குள்ள விருப்பத்தை உண்டு பண்ணிட்டு அப்படியே விட்டு, விருப்பம் இருக்கும், செயல் இருக்காது. வேதம் சொல்லுது, விருப்பத்தையும் செயலையும் உண்டு பண்ணுகிறார். படிக்கலாமா? ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லுங்க, விருப்பத்தையும் செய்கையையும் தேவனே உண்டாக்குகிறார். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, விருப்பத்தையும் செய்கையையும் தேவனே உண்டாக்குகிறார்.
அவரே உண்டாக்குவார். அதனால தான் இன்னைக்கு காலையில் அந்த பாட்டை பாடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆகும், எல்லாம் ஆகும். ஏன்? அவர் பண்ணுவார். அதை அவர் பண்ணுவார். என் பிள்ளையை மாற்றுவார், என் குடும்பத்தை மாற்றுவார், என் சூழ்நிலையை மாற்றுவார், எனக்கு இருக்கிற இந்த நிலைமையை மாற்றுவார். ஏன்னா விருப்பத்தையும் செய்கையும் அவர் தரார். நிறைய கோயிலில் நான் பார்த்துருக்கிறேன். நிறைய கோயிலில், குறிப்பாக பாரம்பரிய கோயிலெலாம், வாலிப பிள்ளைங்களாம் வெளியில் பைக்கில் உட்கார்ந்து இருக்கும். உள்ள ஆராதனை பாசிட்டிவ் பிரசங்கம் பண்ணி இருப்பார், வெளில உட்கார்ந்து இருக்கும். இங்கே அப்படி இல்லை. வாலிப பிள்ளைங்களாம் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதுக்கு? அவர் என்ன செய்கிறார்ன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. விருப்பத்தை கெடுக்கிறவர் இல்லை கர்த்தர், விருப்பத்தை உண்டு பண்ணுகிறவர். வாழ்க்கையை நல்லா வாழணுன்ற விருப்பத்தை உண்டு பண்ணுகிறவர். உலகம் விருப்பத்தை பற்றி பேசுவதே, அந்த விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பம்னா தவறா வாழ்க்கையை அனுபவிக்கிறது, வாழ்க்கையை அழிச்சிக்கிற விருப்பம், வாழ்க்கையை கெடுக்கிற விருப்பம், சமாதானத்தை இழக்கிற விருப்பம். லவ்ன்ற வார்த்தையை தவறாவே புரிஞ்சு வச்சிருக்குது வாலிப உலகம். அதை வச்சு எத்தனை வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கு, எத்தனை வாழ்க்கை கெட்டு போயிருக்கு, எத்தனை வாழ்க்கை நாசமா போயிருக்குது. ஏன்னா அவங்க எல்லாரும் தவறான விருப்பத்தை தேடி இருக்கிறாங்க. கர்த்தர் வாழ வைக்கிற விருப்பத்தை கொடுக்கிறார், வாழ்ற விருப்பத்தை கொடுக்கிறார். அப்படியே வாழ்க்கையை இழந்திருந்தா கூட, இன்னைக்கு நான் வாழ்க்கையில தப்பு பண்ணி வாழ்க்கையை இழந்துட்டேன், வாழ்றதுக்கு வெறுப்போட வந்திருக்கிறேன், அப்படிப்பட்டவர்களுக்கும் நொறுங்குண்டவர்களுக்கும் இன்றைக்கு விருப்பத்தை கர்த்தர் தரார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கர்த்தரை குறிச்ச ஒரு தவறான எண்ணம் அநேகருக்கு இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, விருப்பத்தையும் செய்கையும் அவரே உண்டாக்குகிறார். ஆமென். It is God who gives heart and enables us to live. தேவனே ஆசையும் விருப்பத்தையும் கொடுத்து அவரே இதை செய்யவும் வச்சிடுறார், அது அவரே செய்ய வைக்கிறார். எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனுஷன் இங்க வந்து சொன்னார், 2 பேரை எனக்கு நம்ம சபையில் ரொம்ப பிடிக்கும் பாருங்க, அவங்களுடைய சாட்சி ரொம்ப பிடிக்கும். சொன்னாங்க, குடிச்சிட்டு வந்து நான் கோயிலில் உட்கார்ந்தேன், அதுதான் கடைசி நாள், நான் விட்டது அதுதான் கடைசி. அதே ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, இன்னும் அதே இடத்துல தான் வேலை செய்கிறேன், ஆனால் நான் இன்னும் குடிக்கல. அதே ஆள் தான் நான், ஆனால் நான் குடிக்கல. ஃபுல்லாக வந்து உட்கார்ந்தேன். சொன்னாங்களாம், உங்களை விட சின்னவர் தான் பிரசங்கம் பண்ணுறாரு, வந்து கேளுங்கன்னு வந்தேன். என்னதான் பேசுகிறாருன்னு கேட்கலான்னு வந்தேன். வந்தவர் கர்த்தரை சந்தித்தார். அன்றைக்கு அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்படிதான் கர்த்தர் சந்திக்கும் போது ஒரு மனுஷனை அவர் பார்த்துக்கிறார், அவர் அந்த மனுஷனை மாத்துறார். அதுவும் இங்க வாசிக்கிற வார்த்தைகளை பாருங்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவன் மேல தயவு பாராட்டுறார், அவன் மேல கோபம் பட்டு அவனை கடிந்து அவன் செஞ்ச குற்றத்தெல்லாம் சொல்லி அவனை மனமுடிவாக்கி அவனை இங்கிருந்து போகும்போது தலகுனிய பண்ணுகிறவர் இல்ல கர்த்தர். அவனுக்கு தாம் எவ்வளவு நல்லவர்ன்றதை விளங்க பண்றார். தம்முடைய தயவு, அவருடைய குட்னஸ் எல்லாம் அவனுக்கு காட்டுறாரு. நீ எப்படிலாம் இருக்க முடியும், நீ இன்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, உனக்கு நான் எப்படியெல்லாம் இருப்பேன், என்னவாலாம் உனக்கு உதவியா இருப்பேன்னு சொல்லி அவனுக்குள்ள அந்த விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கி தயவெல்லாம் அவனுக்கு புரிய வச்சு அனுப்பி வைக்கிறார். அப்போ அடுத்த வாரம் அவனுக்குள்ள என்ன இருக்கும், அடுத்த நாள் அவனுக்கு என்ன இருக்கும்? அவன் சந்தித்த இயேசு தான் மனசுல இருப்பார். அவன் சந்தித்த இயேசுவும் அவருடைய அறிவும் தான் அவனுக்குள்ள இருக்கும், அவருடைய எண்ணம் தான் அவருக்குள்ள இருக்கும். டேர்னிங் பாயிண்ட், லைஃப்ல ஒரு திருப்பு முனை வேணும்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதை தான் இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் தான் தராரு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் இங்க ஆரம்பிப்போம், அடுத்த வாரத்தில் தொடங்கலாம், இங்கிருந்து தொடங்கலாம். யாக்கோபு 1:16 பாருங்க. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். அநேக நேரங்களில் வேதத்தில் இருக்கிற சில நிருபங்கள் பார்த்தீங்கன்னா சில காரியத்தை குறித்து நம்மளை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொல்லுது. ஏன்னா நிறைய குழப்பங்கள். ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறதுக்கு பிசாசு அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான் அப்படின்றாங்க. கிடையாது. ஒரு காலமும் பிசாசு எதையும் உண்டாக்கவில்லை, எதையும் அவன் கொடுக்கிறவன் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுது, வேறொன்றுக்கும் அவன் வரான். அவனுடைய பாட்டு கொடுக்கிறது இல்லை, அவனுடைய பாட்டு கொடுக்கிற பாட்டு அவனுடையது இல்லை. வேதம் உலகம் நிறைய போதகர்கள் கூட சொல்லி வச்சிருக்கிறாங்க, பிசாசு அவங்களுக்கு இதை கொடுக்குறான் அதை கொடுக்குறான். பிசாசு கொடுக்கல, கர்த்தருடைய கிருபை அவளுக்கு அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்குது. அவ்வளோ மோசமான ஆளாச்சே, அவருக்கு எப்படி
கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தாம் நல்லவர்ன்றதை அவனுக்கு காட்ட. நீங்க கேட்டீங்கன்னா ஏன் அவனுக்கு கொடுத்தாரு எனக்கு தெரியாது, நான் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல தெரியாது. கர்த்தர் அவனை நேசிக்கிறார். அவன் எவ்வளவு மோசமான ஆளு, அவனுக்கு கர்த்தர் அவனை நேசிக்கிறார். இந்த தயவு அவன் மனம் திரும்புவதற்கு ஏதுவா இருக்கும், அவன் திரும்பவும் கர்த்தரிடத்துல வருவதற்கு காரணமா இருக்கும். அதுக்காக கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். 2 கார் வச்சிருக்கிறான், கர்த்தர் கொடுக்கிறார். நீ அதை குறித்து பொறாமப்படுற, அது கர்த்தர் பார்த்துக்க போறாரு. அவன் தப்பு பண்ணா கர்த்தர் பார்த்துக்க போறாரு. பிசாசு கொடுக்கிறான் என்னைக்குமே, அதான் சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள் என் சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். தப்பா போயிடாதீங்க, இந்த மாதிரி தப்பான எண்ணத்துக்குள்ள போயிடாதீங்க. ஏன் 17வது வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. எல்லாம் எங்கிருந்து வருகிறதா? அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் கொடுக்கிறாராம் பாருங்க, அவர் கொடுக்கிறார். மழை அவர் கொடுக்கிறார், வெயில் அவர் கொடுக்கிறார், அவர் கொடுக்கிறார் எல்லாத்தையும். அவனுக்கு நன்மையானதா இருக்கட்டும், பூரணமானதா இருக்கட்டும், நோ மேட்டர் ஹவு குட் இட் இஸ், எவ்வளவு நல்லதா இருக்கட்டும், எவ்வளவு பரிபூர்ணமானதா இருக்கட்டும், எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, அவரிடத்திலிருந்து உண்டாகி வருது. அவனுக்காக அதை உண்டாக்கி வச்சிருக்கிறாராம், அவனுக்கு அதை தரணும்னு உண்டாக்கி வச்சிருக்கிறாராம். அந்த நன்மையெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும்னு அவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அவர்கிட்ட போய் கேளுங்க, நீவே அவன்கிட்ட கொடுக்குறீங்க. உட்காந்து சொல்லு இருக்காதீங்க, பிசாசு கொடுக்குறான் அவன் கொடுக்குறான். பிசாசு இல்லை, நன்மையான எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது கர்த்தர் தான் தரார். அதனால தான் சொல்றேன், ஒரு நல்ல வாழ்க்கை உருவாகணுமா, நல்ல மனுஷனா மாறணுமா, அதை கர்த்தர் மாத்திரம் தான் செய்ய முடியும். ஒரு மனுஷனுக்கு நல்ல இருதயம் வரணுமா, ஒரு மனுஷனுக்கு நல்ல புத்தி வரணுமா, கர்த்தர் தான் செய்யணும். அதனால தான் நம்ம ஜெபிக்க வேண்டியதா இருக்குது. கர்த்தாவே, என் குடும்பத்தில் நல்லது நடக்கட்டும், அதை நீ செய்வீர் நான் நம்புறேன். என் வீட்டில் நல்லது நடக்கட்டும், என் வீட்டில் இருக்கிறவர்கள் நல்லவர்களாக மாறட்டும், நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும், நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும், நல்லதை செய்கிற ஆட்களை எங்களை மாற்றும். ஏன்னா அதை நீர் மாத்திரம் தான் செய்ய முடியும், நீர் மாத்திரம் தான் அந்த விருப்பத்தை தர முடியும், நீர் மாத்திரம் தான் அந்த செயலை தர முடியும். எங்களை அந்த மாதிரி ஆக்கும் கர்த்தாவே. அந்த ஜெபம் இன்றைக்கு உங்களுடைய ஜெபமா இருக்கட்டும். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் ஒருவர் தான் நம்மை மாற்ற முடியும். அது யாரா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கட்டும், கர்த்தரால் மாற்ற முடியும். இன்னொரு வசனம் சொல்லுது, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நீங்க நினைக்கலாம், நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அதான் சொல்றாரு கர்த்தர், நீ உன்னால கூடாதுன்னு நினைச்சு விட்டுறாத, என்னால கூடும், என்னால கூடும்னு கர்த்தர் சொல்றாரு. கரங்களை உயர்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், எல்லாம் உம்மால் கூடும் கர்த்தாவே, எல்லாம் உம்மாலே கூடும். தேவனை கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்மாலே எல்லாம் கூடும், எல்லாம் மாறும், எல்லாம் மறையும், எல்லாம் நீங்கும், எல்லாம் விட்டு ஓடி போகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அன்பும் கிருபையும் உள்ள நல்ல தெய்வம், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமான சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆகும் என்று நாங்கள் உம்மை பார்த்து சொல்லுகிறோம் கர்த்தாவே, ஆகும் என்று நாங்கள் இந்த காலவேளை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. மனுஷனால் கூடாதது உம்மாலே கூடும். எங்கள் வீட்டின் நிலைமை, எங்கள் பிள்ளைகளின் நிலைமை, எங்களுடைய குடும்பத்தின் நிலைமையை மாற்ற உம்மாலே கூடும் என்று விசுவாசிக்கிறோம். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு நம்பிக்கை இந்த காலவேளை உதிக்க பண்ணியிருக்கிறீரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. புதிய வாரத்திலே புதிய காரியங்களை பார்க்கட்டும், அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. மாற்றங்களை பார்க்கட்டும் கர்த்தாவே. நாங்கள் அனுமதிக்கிறோம், எங்கள் குடும்பத்திலே உம்மை அழைக்கிறோம், நீர் வாரும் என்று அழைக்கிறோம். கானாவூரிலே உம்மை அழைத்தது போல இன்றைக்கு எங்கள் வீட்டிலே உம்மை அழைக்கிறோம், நீர் வாரும், எங்களை கட்டும், எங்களை உயர்த்தும், வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே தருகிறோம். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நீர் ரட்சகராய் இருக்கிறீர், ஆண்டவராய் இருக்கிறீர், மீட்பராய் இருக்கிறீர், கர்த்தராய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை அறிகிற அறிவை நாங்கள் விரும்புகிறோம், அது பெருகட்டும் கர்த்தாவே. உமக்கே துதி கன மகிமையாவையும் ஏறெடுக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம். தயவு செய்து உட்காரும், கர்த்தர் காணிக்கை செலுத்தும்.
அறிவிப்புகளை சொல்லுகிறேன், தயவு செய்து கேட்போம். இன்றைக்கு மாலை ஆராதனை உண்டு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2 ஆராதனைகள் உண்டு. ஒன்று 6 மணிக்கு ஆராதனை, இன்னொன்று 8:30 ஆராதனை. தயவு செய்து காலை ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். மாலை ஆராதனையிலும்